வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஏசப்பா அதிசயமா ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று யாரை பார்த்து சொல்லுகின்றார்? 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து கனப்படுத்தி பேசுகின்றார். உங்களுக்கே தெரியும், 100க்கு அதிபதி என்றால் அவன் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனா? இல்லை, 100 பேருக்கு தலைவன், பல ஜனங்களை ஆளுகை செய்கின்ற ஒரு அதிகாரி. அவனுக்கு கீழாக எத்தனையோ பேர் பணி செய்கின்றாங்க. அவரை மதிப்பதற்கு, அவரை உபசரிப்பதற்கு, அவருடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான பேர் உண்டு. அவர் தன்னுடைய கடமைகளை தானே செய்யணும்னு எதுவுமே கிடையாது. அந்த அளவிற்கு மேன்மை நிறைந்த ஒரு மனிதன் தான் 100க்கு அதிபதி. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட ஒரு வேலைக்காரனுக்கு வியாதி வருகிறது. அந்த வியாதி நிமித்தம் அந்த மனுஷன் மரித்து போகக்கூடிய ஒரு நிலைமையிலே அவர் படுத்த படுக்கையில இருக்கின்றார். இப்போ இந்த 100க்கு அதிபதிக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர் என்றும், அவர் எப்படிப்பட்ட சுகத்தை கொடுப்பவர் என்றும், அவரை நாடி சென்றால் என்ன கிடைக்கும் என்றும் ஏற்கனவே இயேசுவை குறித்து அவர் அறிந்திருந்தார். ஆகையினால் இப்பொழுது ஏசப்பாவை பார்த்த உடனே அவர் ஓடி சென்று, நீங்க என் வீட்டுக்கு வாங்க, என் வேலைக்காரனை தொடுங்க, அவர் சுகமாகட்டும்னு சொல்லிட்டு அவர் கேட்கல. அவர் சொன்னது என்ன தெரியுமா? அப்பா, நீங்க ஏன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரன் கிடையாது, நான் அவ்வளோ நல்லவையெல்லாம் கிடையாது, நான் அவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாது, நான் அவ்வளோ பரிசுத்தவானெல்லாம் கிடையாது, நீங்க என் வீட்டுக்குள்ள வர அளவுக்கு நான் அவ்வளோ மேன்மையானவன் எல்லாம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான். எவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம் பாருங்க. வேலைக்காரனை கூட அழைச்சிட்டு வரல, இதா இங்கதான் இருக்கா வந்து தொடுங்கன்னு கேட்கல. இங்கே அவர் நிற்கிற இடம் ஒன்று, வேலைக்காரன் படுத்திருக்கிறது அவருடைய வீட்டிலே. அப்போ இங்க நின்றுட்டு அவர் கேட்கிறார், அப்போ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாயிருவா, நான் நீங்க என் வீட்டுக்கு என் கூட வர அளவுக்கெல்லாம் நான் ரொம்ப நல்லவன் எல்லாம் கிடையாது, நீங்க ஒரு வார்த்தை மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இயேசுவால அதனை என்ன பண்ண முடியல. இவ்வளவு ஒரு பெரிய விசுவாசமா? இஸ்ரவேலர் நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன், என்ன தொடுங்கன்னு சொல்றவங்க தான் உண்டு, என் வீட்டுக்கு வரங்கன்னு அழைக்கிறவங்க தான் உண்டு. ஆனா இவன் சொல்லுகிறது, நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான்னு சொல்லுகிறான்னு சொல்லிட்டு அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்துறாரு. அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் மிகைப்படுத்தி பேசுறாரு. இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஒரு காலம் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்த வேளையிலே இங்கே இருந்து சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே கிரியை செய்தது. அங்கே படுத்த படுக்கையா இருந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகம் பெற்று விடுதலையோடு கூட எழுந்தது என்றான். அல்லேலூயா. அன்பு ஜனமே, நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு இந்த அளவு இருக்கிறதா? 100க்கு அதிபதியை கர்த்தர் கனப்படுத்த காரணம் என்ன? அவன் எவ்வளவு மேன்மையுள்ளவனாக இருந்த பொழுதிலும் அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை குப்பை என்று கருதினான். அன்பு ஜனமே, எனக்கு ஆளுகை இருக்கிறது, தேவன் என்னை தேடி வர வேண்டும் என்று நினைக்கவில்லை, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, என் விருப்பம் தான் நடக்க வேண்டும் என்று அவன் தேவனிடத்திலே கட்டளையை போடவில்லை. தனக்கு எல்லாம் இருந்த பொழுதிலும், எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்த பொழுதிலும், தனக்கு ஒரு வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான் என்று அறிந்து அவன் செத்து போனால் என்ன, வேறு ஒருவனை நான் எடுத்துக்கொள்ள என்று நினைக்காம உண்மையாக தனக்கு கொடுத்த வேலைக்காரர்களை நேசிக்கிற அன்புள்ள கொண்ட ஒரு 100க்கு அதிபதியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தனக்கு கொடுத்த பணத்தை விட, தனக்கு இருந்த பதவியை விட, தனக்கு இருந்த ஞானத்தை விட, தனக்கு இருந்த செல்வத்தை விட, தன்னிலே இருந்த எல்லாவற்றையும் விட அவன் தேவனுடைய வல்லமையும் அவராலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதனையும் அவன் உண்மையாக விசுவாசிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அந்த விசுவாசம் உள்ள வாழ்க்கை தான் அவனுடைய வார்த்தையை கனப்படுத்தி வேலைக்காரனுக்கு சுகத்தை பெற்று கொடுக்க வைத்தது. அல்லேலூயா. அன்பு ஜனமே, ஏசப்பா கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவருடைய உள்ளத்தை மாற்ற முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தை வைத்து அவருடைய உள்ளத்தை உடைக்க வைக்க முடியாது.
முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற திறமைகளை வைத்தும், ஆழ்பலத்தை வைத்தும், அதிகார பலத்தை வைத்தும், மேன்மைகளை வைத்தும் ஏசப்பா கிட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த மனிதன் தான் ஒன்றுமில்லாத குப்பை என்றும் தனக்கு இருக்கிறது எல்லாம் இந்த இம்மைக்குரியவைகள் என்றும் கருதி தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான், அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற நன்மை ஒன்றுதான் பெரிதென்று கருதி தன்னை வெறுமையாக்கி அவர் பாதத்திலே ஒப்புவிக்கிறானோ அந்த மனிதனுடைய வார்த்தையையும் அந்த மனிதனுடைய விசுவாசத்தையும் அவர் உண்மையாகவே கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அதை பெற்றுக் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் அன்பு ஜனமே, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு தங்க வாழ்க்கையில நான் அநேகரை நான் கவனித்திருக்கிறேன். சில ஆலயங்களுக்கு போகிற பொழுது ஆலயங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்திருப்பாங்க. அந்த போதகர் வாசிப்பார், இத்தனை 1000 ரூபாய் இவங்க கொடுத்தாங்கன்னு பெயர் சொல்லி வாசிப்பார். ஆனா அதே நேரத்துல நான் இன்னும் சிலரை கவனித்திருக்கிறேன், பல அதுக்கு ஒரு பெரிய ஒரு தொகையா இருக்கும், அதை கொடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க பெயர் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லி கீழே அவர்கள் அதையும் வாசிப்பை நான் கவனித்திருக்கிறேன். அப்போ அதை நினைத்து பாருங்க, ஒருவருக்கு தான் கொடுத்ததை மிகைப்படுத்தி பேச வேண்டும் என்ற ஆசையோடு கூட பெயரோடு அதை கொடுக்கிறாங்க. இன்னும் சில பேர் எவ்வளவு கொடுத்தாலும் தன் பெயர் வெளியே தெரியக்கூடாது, அதை தேவன் அறிந்தால் போதும் என்று சொல்லி கொடுக்கிறவர்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். என்னன்னா, நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய காரியங்களை தாங்குகிறதாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக அவர் எப்பொழுதும் விரும்புவது தன்னை நம்மை மறைத்து நமக்குரிய காரியங்களை தாழ்த்தி அவருக்கு முன்பதாக நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, அவரை மேன்மைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கிட்ட அதிகமான காசு இருந்தால் நம்ம ரொம்ப ரொம்ப மேன்மையாய் நம்மை மதிப்பாங்க. நம்ம கிட்ட மேன்மையான செல்வங்கள், விலை உயர்ந்த கார், விலை உயர்ந்த வீடு, விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தால் நாம் ஒருவரை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது, நம்மையே தேடி வருவாங்க. நம்ம ஒரு உயர்ந்த அதிகாரத்துல இருக்குவே, ஆனா ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறோம்னா நம்மை தேடி பல பேர் கடந்து வருவாங்க. அதே நேரத்துல நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னா, நம்ம கிட்ட படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, நம்ம கிட்ட வசதி இல்லை, நம்ம கிட்ட எந்த உயர்வும் இல்லை, இந்த உலக பிரகாரமாக மதிக்கப்படத்தக்க அளவிற்கு ஒன்றும் இல்லைன்னா ஒருவர் கூட நம்மளை தேடி வர மாட்டாங்க, நம்மளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க, நம்மை கனப்படுத்த மாட்டாங்க. ஆனா இயேசு அப்படி கிடையாது. அவர் ஒன்றுமில்லாதவர்களையும், அவர் தகுதியற்றவர்களையும், அவர் தரம் இழந்தவர்களையும், இந்த உலகத்தாரால் குப்பை என்று எண்ணப்பட்டவர்களையும் தான் அவர் தேடி சென்று அவர்களை தகுதிப்படுத்தி, அவர்களை அழகுபடுத்தி, அவர்களை அலங்கரித்து அவரை உயர்த்துகிற தேவனாய் இருந்தார். அல்லேலூயா. இங்கே 100க்கு அதிபதி அதற்கு ஆப்போசிட். எப்படின்னா, அவருக்கு எல்லாமே இருந்துச்சு, ஆனா இருந்ததை அவர் மேன்மை என்று எண்ணாம தான் இயேசுதான் மேன்மை என்று எண்ணி அவர் வார்த்தையை அவர் கனப்படுத்தி அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தபடியினால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதங்களை பெருசா எண்ணாம அவர் நினைத்திருக்கலாம், இல்லையா என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நான் பெரிய பெரிய வைத்தியர்களை தேடி சென்று போய் என் வேலைக்காரனுக்கு நான் வைத்தியம் பார்த்திருக்கலாம், அவர் நினைச்சிருக்கலாம். அவர் அதை எதையுமே நினைக்கல. தான் எவ்வளவு வைத்தியர்களை தேடி போனாலும் வைத்தியர்கள் கொடுக்கிறது அல்ல விடுதலை, உலகத்தையும் என்னையும் படைத்த இயேசுவாகிய அந்த வைத்தியர் கொடுக்கிற விடுதலை தான் நிரந்தரமான விடுதலை என்று அவர் அறிந்திருந்தபடியினால் தன்னை தேவனுக்கு முன்பதாக வெறுமையாக்கினார். அந்த வெறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார், அந்த இருதயத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். தேவன் அதை கனப்படுத்தி அந்த விசுவாசத்தை மெச்சிக்கொண்டு வேலைக்காரனையும் சுகப்படுத்தினார். தேடி வந்த 100க்கு அதிபதியை மேன்மைப்படுத்தி பேசினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு உண்மையான பாக்கியமே அதுதான். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி பேச வேண்டும். மனுஷன் மேன்மைப்படுத்தி பேசுவது நமக்கு பெரிய ஆபத்து. என்னென்ன வேதம் சொல்லுது இல்லையா, விடுதலுக்கு முன்னாக இருக்கிறது அந்த மேன்மை தான். அந்த நம்ம யாராவது நம்மை மேன்மைப்படுத்தி நீங்க ரொம்ப அப்படி இப்படி நம்ம பேசுனாங்கனாலே நம்ம உள்ள அப்படி என்னது பறந்துரும் மேல, நம்மளை ரொம்ப புகழ்த்தி பேசுறாங்க, நம்மளை ரொம்ப மேன்மைப்படுத்தி பேசுறாங்க. இல்லைங்க, நம்மளை உண்மையா மேன்மைப்படுத்தி பேச வேண்டியது யாரு தெரியுமா? நம்முடைய அப்பா, நம்மை உருவாக்கின தேவன். அதுதான் உண்மையான மேன்மை. அல்லேலூயா. அதனால் அன்பு ஜனமே, 100க்கு அதிபதியை போல நமக்கு என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் தேடி சென்று அவர்கிட்ட என்ன கேட்கிறோமோ அதை அவர் கேட்டு நம்ம வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார்.